வணக்கம் and welcome to Times of Republics. Naveen Stocks with CP Naveen. அண்ணா சாலைனாலே வந்து எல்ஐசி பில்டிங் ஃபேமஸ் சொல்லுவாங்க. இப்போ மவுண்ட் ரோடில் என்ன ஃபேமஸ்? மவுண்ட் ரோடில் பன்னு தான் ஃபேமஸ். அதுவும் பிலால் பன்னு தான் ஃபேமஸ். என்னடா இது பண்ணை பற்றி பேச நினைக்கிறீங்களா? பண்ணை பற்றி பேசலைங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிலால் ஹோட்டலில் சாப்பிட்டு 2 மாணவிகள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதாகவும், அதே மாதிரி அந்த ஹோட்டல் பிலால் பிரியாணி இன்னொரு பிலால்லையும் சாப்பிட்டு ஒரு 18 பேர் அட்மிட் ஆனாலும் செய்தி வந்தது பரபரப்பு. 2 days முன்னாடி வந்து பாலிமர் சேனலில் மற்ற ஊடகங்களையும் போட்டாங்க. மெயினாக அதில் வந்து ரொம்ப பேசும் பொருளான விஷயம் என்னென்னா, டாக்டர் சதீஷ்குமார் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து அவர் பிலால் ஹோட்டலுக்கு போகிறாரு. பிலால் ஹோட்டலுக்கு போயிட்டு அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்தோடனே அவர் அப்படியே திரும்ப ரிட்டர்ன் ஆகிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ். அது வேறு இப்போ சோஷியல் மீடியாவில் யார் அந்த சார் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டாக்டர் சதீஷ்குமார் அவர்கள் எந்த ஒரு ஹோட்டலுமே வந்து பாரபட்சம் பார்க்காம டைரெக்டாக இறங்கி போய் பண்ணுவார். அந்த உரிமையாளர்களாக இருக்கட்டும், அவர் மேலே கடும் கோவத்தெலாம் இருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல போகும்போது ரொம்ப பரபரப்பாக கூட சண்டை போடுவாங்க, மல்லு கட்டுவாங்க. நீங்கள் என்ன இஷ்டத்துக்கு வரீங்க, ரைட் பண்ணுறீங்க, க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படி தான் நம்ம நியூஸ் பார்த்துருப்போம். எங்கேயுமே வந்து அவர் வந்தார் போனார்னு பார்த்தது கிடையாது. அப்புறம் என்ன பிலாலுக்கு மட்டும் ஏன் போனார், என்னாச்சு யாருக்கா தெரியுமா? சொல்கிறேன். ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது நம்ம வந்து டைரெக்டாகவே தொடர்பு கொண்டு கேட்டோம். சார் இந்த மாதிரி இருக்கே சார், ஒரு ஆனஸ்ட்டாக நீங்கள் பண்ணக்கூடியவர், பரபரப்பாக எல்லா செய்தியிலும் வருவீங்க, நீங்கள் எங்களை நம்மகிட்ட ஷோ பண்ணும் போதே வந்து கேட்கும்போது அந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் மட்டும் தான் வேலை செய்யணும்னாலும் நம்ம கேட்டிருப்போம். ஏன் அந்த ஷோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை விட காரசாரமாக அவரை டிஃபெண்ட் பண்ணி நம்ம பேசியிருப்போம். அது ஒரு 1 million வியூஸ் போச்சு ஃபேஸ்புக்கில் அந்த அவரோட ஷோ. நான் அந்த மாதிரி கேட்கும்போது அவர் சொன்ன பதில் என்னென்னா, இல்லை ஆக்சுவலாக நான் கார்லேருந்து இறங்கலை, நான் என் மனைவி கிட்ட தொடர்பு கொண்டு பேசுகிறேன், எனக்கு திடீர்னு செஸ்ட் பெயின் வந்துருச்சு, என் டீம் அங்கே தான் இருந்தாங்க கீழே, செஸ்ட் பெயின் வந்தோடனே பக்கத்துக்கு ஓமந்தூர் போய் அவர் டெஸ்ட்லாம் எடுத்திருக்காரு, இசிஜி இஇஜிலாம் எடுத்திருக்காராம். 2-3 hours அங்கே தான் இருந்திருக்காரு. நான் ஒரு 3-4 days ரெஸ்ட்டில் தான் இருக்கேன். அதை யாரோ ஒருத்தவங்க படம் பிடிச்சி உடனே வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ கொண்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல கொடுத்துருக்காரு. இந்த டாபிக் ஏன்னு கேட்டிங்கன்னா, இது பிலாலை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை டாக்டர் சதீஷ்குமாரை பற்றி இருக்கிற விஷயம் சொல்கிறதா கிடையாது. இன்றைக்கி டேட்லங்க சோஷியல் மீடியா வர எல்லாமே உண்மை கிடையாது, எல்லாமே பொய்யும் கிடையாது. சில நேரங்களில் உண்மையும் இருக்கலாம், சில நேரங்களில் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை யோசிச்சுட்டு பண்ணலாம். ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒருத்தரோட வாழ்க்கை அடங்கி இருக்குன்றதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். we should be a little responsible. Thanks for watching the video. Love you all. Take care. Bye-bye.